முதல் உலகப் போரின் நினைவுச் சான்றாக போர் நினைவுச் சின்னம் ஒன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. அப்பகுதியை புனரமைத்து அந்த வரலாற்று பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி மொட்டமலை பகுதியில் புதைந்து கிடக்கிறது முதல் உலகப் போரின் ஒரு அடையாளம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியை உள்ளடக்கிய கிராமங்களைச் சேர்ந்த 89 வீரர்கள் முதலாம் உலகப் போருக்காக இராணுவத்தில் இணைந்தனர். அதன் ஆதாரமாக பிரிட்டிஷ்காரர்களால் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு சம்பந்தமாக இப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் சொல்லும் தகவல்கள் நமக்கு மிகவும் ஆச்சரியம் தருகின்றன. இதுவரைக்கும் இப்பகுதி மக்கள் அதிகம் பேருக்கு தெரியாத தகவல்களாகவும் இவை இருக்கின்றன. 1914 இருந்து 1919 வரை இங்கே இருந்த 89 பேர் பர்மா வாருக்கு போயிருக்கிறாங்க. அந்த பார் போன ஸ்டார்டிங் பிளேஸை இங்கிருந்து தான் அவங்க பாருக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க திருப்பி வந்தாங்களா வரலையா அப்படிங்கிற எந்த விதமானது யாருக்குமே தெரியாது. ஆனால் அது நினைவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே உண்டாக்கி வச்சிருக்காங்க. சிவகிரியிலும் அதை சுற்றிய பகுதிகளிலிருந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து போரில் பங்கேற்றனர். பிரிட்டிஷ் அரசு பூர்வீக விவசாயிகளை இராணுவத்தில் சேருவதற்கு தூண்டியது. இது சிவகிரியைச் சேர்ந்த விவசாய குடும்பங்களின் வாழ்வியல் முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தின. குறிப்பாக சிவகிரி பகுதியில் பல குடும்பங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருந்தன. இராணுவத்திற்கு சேர்ந்தால் குடும்பத்தின் பொருளாதார சுமைகள் நீங்கும் என எண்ணி பல இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் கல்வெட்டு மீது தனியார் பேருந்து மோதியதில் அது உடைந்து விழுந்தது. அதனை ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஒட்டி வைத்துள்ளனர். அரசாங்கத்துக்கு நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சோம். மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்றாருன்னா நாங்கள் கொடுத்த லெட்டரை வாங்கி தாலுகா ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. தாலுகா ஆஃபீஸில் வாங்கி அவங்க பெட்டிங்கில் போட்டுறாங்க. இதை பற்றி கேட்டால் எங்களுக்கு எந்த விதமான ஃபண்டு இல்லை சார், நாங்கள் எதையும் செய்ய முடியாது அவங்க சொல்லிட்டாங்க. இருந்த போதிலும் நம்ம கடமையை செய்வோம். ராணுவ வீரர்கள் நமக்கு சார்ந்தவங்க முன்னாடி போனவங்க இறந்துருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கிட்டத்தட்ட 25-30 வருஷ காலமாக இதுவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரலாற்று சின்னமாக இருக்கும் கல்வெட்டை நினைவு இடமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் டேவிட்.